ஓகே, இன்றைக்கி வந்து ஒரு சர்க்குலர் மோஷனில் ஒரு கான்செப்ட் பார்க்கலாம். அதாவது இங்கே ஒரு காயின் வச்சுருக்கிறேன், இங்கே சென்டர் இருக்குது, இது ஒரு டிஸ்க்கு. ஸோ இதை நான் ரொட்டேட் பண்ணுறேன் அப்படின்னா யூ see இட் இஸ் கோயிங் அரவுண்ட் த சர்க்கிள். ஏன் அப்படின்னாக்கா இந்த ஃப்ரிக்ஷன் இருக்குது இல்லையா, காயினுக்கும் டிஸ்க்குக்கும் நடுவில் இருக்கிற ஃப்ரிக்ஷன் வந்து இந்த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் ரிக்வயர்டை விட அதிகமாக இருக்குது. அதனால் இட் இஸ் ப்ரொவைடிங் த ரிக்வயர்ட் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் ஆர் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ நம்ம ஆர் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா எம்ஆர் ஒமேகா ஸ்கொயர்னு படிச்சிருப்பீங்க சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸு. அப்போது என்ன ஆகும் அப்படின்னா சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் ரிக்வயர்ட் வில் பி இன்க்ரீஸ்ட். அப்போது இந்த ஃப்ரிக்ஷன் ப்ரொவைட் பண்ணுதா இல்லையான்றதை பொறுத்து வில் சி வாட் ஹேப்பன்ஸ். யூ சி ஃப்ரிக்ஷனோட சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் அதிகமாகிடுச்சு, அதனால் இது வந்து ஸ்லைட் ஆகி வெளியே போயிடுச்சு. அதே இங்கே வைக்கும்போது சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் கம்மி. இதே இடத்துல நம்ம வந்து ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணாலும் யூ see, ஸோ நான் ஒமேகா இன்க்ரீஸ் பண்ணாலும் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் அதிகமாகிடும். அப்போ ஃப்ரிக்ஷனோட அதிகமாச்சு அப்படின்னா இட் வில் ஸ்லைட் அவுட். ஸோ இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் ஃபார் யுவர் நீட் அண்ட் ஜேஇ. வெரி சிம்பிள், மேத்தமேட்டிக்ஸ் இஸ் வெரி சிம்பிள். Frictional force is equated to the centripetal force. So mu into n, mv squared by r பதிலாக mr omega squared போட்டுக்கலாம். ஏன்னா because we are dealing with angular speed here. இப்போ ns mg, so mu mg is equal to mr omega squared, அவ்வளோதான். ஸோ mm கேன்சல் பண்ணுங்கள், omega squared is equal to mu g by m. ஸோ frictional coefficient கேட்கலாம், இல்லை maximum radius up to which it will go around a circle அப்படின்னு கேட்கலாம், இல்லை மேக்ஸிமம் ஸ்பீட் ஆங்குலர் ஸ்பீட் until which it will go around a circle அப்படின்னு கேட்கலாம். ஸோ 3 different questions can be asked in this one particular concept. இது இப்போ இதுதான் வந்து ஒரு பிளானட்னு வச்சுக்கோங்க. ஸோ வெரி சிமிலர் கான்செப்ட். ஸோ that planets are spinning around like this. அப்போது நம்ம ஆப்ஜெக்ட்ஸு பில்டிங்ஸு எல்லாமே வந்து we are sticking to the planet, to the earth. அப்போது gravitational force is what is keeping us together, or we are able to go around the circle because of the gravitational force. அது இல்லை அப்படின்னா all the objects will fly apart, எல்லாமே வந்து பிச்சுட்டு பறந்துடும். அப்போது அங்கே என்ன பார்த்தோம், ஃப்ரிக்ஷன் பார்த்தோம். இங்கே என்ன பார்த்தோம், இங்கே என்ன அப்படின்னாக்கா ஃப்ரிக்ஷனுக்கு பதிலாக கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்க்கு ஈக்குவேட் பண்ணணும். பட் சென்ட்ரிபிட்டல் whenever there is circular motion it is all centripetal force. அப்போது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து gmm by r squared. So the centripetal force is provided by the gravitational force. அப்போது gmm by r squared is equal to mr omega squared. mm cancel ஆகிடும், omega can be found out. So maximum speed until which the objects will not fly apart அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு இந்த ஈக்குவேஷன் பண்ணி ஒமேகா கண்டுபிடிச்சிங்கன்னா you will get the answer. ஸோ ரெண்டுமே வந்து சேம் கான்செப்ட் தான். ஸோ இதில் வந்து ஃப்ரிக்ஷனுக்கு ஈக்குவேட் பண்ணுறோம், இதில் வந்து gravitational force-க்கு equate பண்ணுறோம். Okay, so I hope you are able to understand this concept. Thank you all.